கோரிக்கையாக இருந்தால் மே மாதத்திற்கான எங்களுக்கான சேலரி வர வேண்டும், வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று அவங்க சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரோட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, இல்லை மே மாதம் மட்டும் ஒரு ஹாஃப் சேலரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்பொழுது கூட இப்போ அவங்க பேசும்போது சார் ஹாஃப் சேலரினா 7,500 வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், தயவுசெய்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொன்னபொழுது அவங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு செல்லும்பொழுது இப்போ உடனடியாக அவர்களும் அதிகாரிகளும் உட்காந்து பேசி மே மாதத்தில் 10,000 ரூபாய் சேலரி அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் நிர்ணயிங்க என்று சொல்லியிருக்கார்கள். நான் எல்லாமே சொல்கிற மாதிரி அவங்களை எப்படி நாங்கள் இப்போ நாங்கள் பேசுவது இந்த இடைக்கால நிவாரணமாக நாங்கள் அறிவிக்கிறோமோ அவங்க கேட்கக்கூடிய முழுமையாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லக்கூடியது என்ன என்பதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இவர்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் எங்களை நம்பி இருக்கிறவர்களை கைவிடாமல் அதையும் நாங்கள் கூடியவர்கள் செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். சார் உங்களை தான் சார் நம்புகிறோம், நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு அதனால தான் நாங்கள் போராட்டமே நடத்துகிறோம். நாங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்குறனால தான் உட்காந்து பேசுகிறனால தான் இந்த போராட்டம் என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்று அவங்க சொல்லும்பொழுது அந்த உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரிடம் நான் மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டும்